மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஒரு நிரோஷா, நீங்க என்ன அரசியல்ல அரசியல் தேர்தலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி தான் நம்ம தினமும் பேசிக்கிட்டு இருக்கோம். நேத்து தான் நம்ம பேசணும். எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பஸ் எல்லாம் ரெடி பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்ப அவரை தொடர்ந்து ஓபிஎஸும் அதே மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவரை தொடர்ந்து இவர் போக போறது உண்மையா? என்ன எதுக்காக பண்ண போறாரு? அதாவது இப்போ இபிஎஸ்ஐ தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொள்ள போகிறார். இப்போ தேர்தல் காலம் ரொம்ப சூடு பிடித்ததுனால ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்றாங்க, மக்களை சந்திக்கிற டைரக்டா மக்களை போய் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் திமுக என்ன பண்ணிருக்காங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ரேஞ்சில வீடு வீடா போய் சந்திக்கிறாங்க. உறுப்பினர்களை ஆமா, வீடு வீடா போயிட்டு என்ன பண்றாங்க, பார்வையாளர்களை சந்திச்சுன்னா வீடு வீடா வாக்காளர்களை போய் சந்திச்சு என்ன பண்றாங்க, உறுப்பினர்களா சேர்க்கிறாங்க. இந்த பக்கம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதிமுக பக்கம் எடுத்துட்டீங்கன்னா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு முனைப்புல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க. சுற்றுப்பயணத்திலே பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஐயா சொகுசாதான் போவாரு. அந்த பஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா பல கோடிகள் செலவு பட்டிருப்பாங்க. பஸ் முழுக்க கேமரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின் இருக்குல்ல, மேடு பள்ளத்துல போனா கூட அலுங்காம குலுங்காம இருப்பாரு போல இருக்கு எடப்பாடி பழனிசாமி. சோ உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பெட் இருக்கு, டாய்லெட் இருக்கு, அதே போல பாத்தீங்கன்னா டைனிங் ஹால்லாம் இருக்கு. சொகுசான வாழ்க்கைய வாழ்றாருப்பா. சுற்றுப்பயணத்தோட இந்த அளவுக்கு சொகுசு வேணுமா, மக்களை சந்திக்கிறதுல போதும் இவ்வளவு சொகுசு வேணுமா அப்படின்ற ரேஞ்சில தான் கேள்விகள் கேட்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இப்போ இபிஎஸ் தான் இப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்றாருன்னா, நானும் மக்களை போய் டைரக்டா போய் சந்திக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, இறங்கி மக்களை சந்திக்க போறதா இப்ப என்ன பண்றாரு, தகவல் சொல்லிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் ரொம்ப குஷியிலே இருக்காங்க. ஐயா வந்துட்டாருப்பா, சரியான ஒரு நேரத்துல வந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயாவுடைய வளர்ச்சி யாரை தடுக்க முடியாது, ஐயாவுடைய பாதையை யாரை தடை போட முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில என்ன பண்றாங்க, வளம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பாஜக சம்மதிக்குமா அப்படின்னு ஒரு ரேஞ்சில பார்க்கப்படுது. ஏன்னா பாஜக கூட்டணியில இருக்கிற அதிமுக மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சிலேயே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சுற்றுப்பயணத்தை அவங்க வச்சிருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்க்கு எதிராக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டா இதுல இபிஎஸ்க்கு தானே நிறைய மைனஸ் வரும். அப்போ ஓபிஎஸ் செயல்பட விடுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்துலதான் பார்க்கப்படுது. இப்ப என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பாஜக ஒரு பெரும் முற்றுக்கட்டையா இருக்கு. இந்த முற்றுக்கட்டையை தலையை நீக்கி வெளியே இபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் மக்களை சந்திப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பார்வையில வைக்க நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம இப்போ ஓபிஎஸ் அவர்கள் யாரை எதிர்த்து பிரச்சாரம் மேற்கொள்வார். இப்போ திமுக பிரச்சாரம் மேற்கொள்ளுதுன்னா அதிமுக பாஜக கூட்டணி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இபிஎஸ் யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாரு. ஆனா ஓபிஎஸ் யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாரு, அவர் யாரை எதிர்க்க போகிறாரு, அவர் எதிர்ப்பாளர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு அது சரியான விடை இல்லை. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழம்பி இருக்கிறாங்க. என்னதான் ஓபிஎஸ் அவர்கள் மக்களை சந்திக்க வராரு அப்படின்ற செய்தி நல்ல செய்தியா இருந்தாலும், சந்தோஷப்படுற செய்தியா இருந்தாலும், அவர் யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போறாரு, யாரை எதிர்த்து மக்களை சந்திக்க போறாரு, திமுகவை எதிர்த்து சந்திக்க போறாரா, இல்ல இபிஎஸ் எதிர்த்து மக்களை சந்திக்க போறாரா, இல்ல பாஜக எதிர்த்து சந்திக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் நிறைய இடத்துல என்ன பண்ணுது, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கேள்வி வைக்கிறாங்க. இப்ப நமக்கு அதே கேள்விதான், யாரை எதிர்த்து அவங்க பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாரு. நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கு, டிடிவி தினகரன் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு. ஆனா இபிஎஸ் எல்லாரும் ஏத்துக்கினாரானா இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல பேசும்பொழுது இபிஎஸ் எல்லா கூட்டணி கட்சியில இருக்கிற எல்லா கட்சி பேர்களை சொன்னார், சின்ன சின்ன கட்சிகள் பேர் கூட சொன்னார். ஆனா டிடிவி தினகரன் கட்சி பேரை சொல்லவே இல்லை. ஏன் டிடிவி தினகரன் அவாய்ட் பண்ணிட்டாரு, ஓபிஎஸ் அவர்கள் அவாய்ட் பண்ணிட்டாரு. ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுதுதான் இப்போ ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில இபிஎஸ்க்கு செல்வாக்கு அதிகமா எனக்கு அதிகமா, தொண்டர்கள் மத்தியில இபிஎஸ்க்கு செல்வாக்கு அதிகமா எனக்கு அதிகமா அப்படின்ற ரேஞ்சில நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும், பாஜகவுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். பாஜக இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வைத்து தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 2வது இடம் 3வது இடம் வந்துட்டாங்க. பாஜக நாடாளுமன்ற தேர்தல நீங்க பாத்தீங்கன்னா தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்தாங்க பாஜக. ஆனா அதுக்கப்புறம் இப்ப இபிஎஸ் உள்ள வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கண்டுக்கிறது இல்ல, டிடிவி தினகரன் கண்டுக்கிறது இல்ல. சோ இப்ப ஓபிஎஸ் அவர்கள் என்ன எடுத்துட்டாருன்னா, உண்மையான அதிமுக தொண்டர்கள் மக்கள் யாரு அதிகமா
யாரை வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சில நான் ஏடிக்கு போட்டியா தான் வந்து இந்த சுற்றுப்பயண மக்களை சந்திக்க போறேன். இபிஎஸ்க்கு செல்வாக்கு அதிகமா, எனக்கு செல்வாக்கு அதிகமா, இபிஎஸ் தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்களா, என்ன ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற ரேஞ்சில பாஜகவுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் இபிஎஸ் ஓபிஎஸ் ஐயா வந்து என்ன பண்ண போறாரு, மக்களை சந்திக்க போறதா தகவல் வந்திருக்கு. இது நீங்க மக்களை சந்திக்கலாம், ஓகே, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் பாஜகவுக்கு மாற்றா அவர் வந்து செயல்படுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பாஜக முதல்ல ஓபிஎஸ் அவர்களை செயல்பட விடுவார்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு எழுது. ஸோ இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து ஓபிஎஸ் எடுத்திருக்காரு. அடுத்து இன்னும் யார் யாரெல்லாம் போக போறாங்க, டிடிவியும் இதை மாதிரி பண்ண போறாரா, சசிகலா ஏற்கனவே இதை பண்ணிட்டாங்க, ஸோ மறுபடியும் அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இவங்க எல்லாமே அரசியலை தாண்டி அடுத்து தேர்தலுக்கு நிக்க போறாங்க இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம், எப்படி போய் முடிய போகுது, இவங்களோட கூட்டணி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது. நம்ம ஏற்கனவே பாமக நியூஸ் நிறையவே பேசியிருந்தோம். அன்புமணி ராமதாஸ் இவர்களுடைய சண்டை ஓஞ்சுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சதாவுமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா பையனை கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ராமதாஸ் வந்துட்டு அதாவது அன்புமணியோட இடத்துல வந்து அவங்களோட பொண்ணை உட்கார வச்சிருக்கிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு. அது உண்மையா? இப்ப ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது இந்த சீட்ல மட்டும் இருக்குமா, இல்ல டோட்டலா அரசியல்லே இருக்குமா? ஆமா, அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களோட கணக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருதா, இல்ல நம்மளுக்கு குழப்பறாரா, என்ன விஷயம் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரிதான் ஐயாவுடைய கணக்குகள்லாம் வந்து என்ன பண்ணுது, அரசியல் கணக்குலாம் பயங்கரமா போடுறாரு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா செயற்குழு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நேற்று 2 தரப்புலயும் நடக்கப்பட்டது. ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புலையும் அன்புமணி தரப்புலையும் நடத்தப்பட்டது. இங்க பனையூர்ல வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து செயற்குழு மீட்டிங் நடத்தினார். தைலாபுரத்துல ஐயா ராமதாஸ் அவர்கள் நடத்தினார். ஐயா ராமதாஸ் அவர்கள் ஏற்படுத்தின அந்த செயற்குழுல கிட்டத்தட்ட 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதுல அன்புமணி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சு என்ன பண்ணாங்க, தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. ஏன்னா ஐயாவுடைய எதிரான ஒரு நிறுவனருடைய பேச்சுக்கு எதிராக செயல்படுறாரு, அப்பாவுக்கு எதிராக வந்து மகன் செயல்படுறாரு, இந்த போக்கு வந்து சரியில்லை, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை நிறைவேற்றினாங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்கன்னா அந்த வேட்பாளர் படிவத்துல ஏபில வந்து யாரு சைன் போடணும் அப்படின்ற ஒரு உரிமை வச்சிருந்தது. நான் தான் சைன் போடுற அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் சைன் போடணும் அப்படின்ற தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஏடிக்கு போட்டியாவே இந்த சைட வந்து என்ன பண்ணாங்கன்னா தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் மேல ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, அன்புமணிக்கு மாற்று தன்னுடைய மகள் அப்படின்னு கொண்டு வரணும். அதாவது முகுந்தனை கொண்டு வரதுக்கு அவர் எவ்வளவு பிளான் பண்ணாரு. ஆனா முகுந்தன் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் உள்ள வரதுனால தாத்தாக்கும் பிரச்சனையாவது, மாமாவுக்கும் பிரச்சனையாவது, எதுக்கு நான் வரணும், அதனால ஒதுங்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாரு. இப்ப அடுத்தபடியா யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகள் காந்திமதி என்ன பண்றாரு, கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாமகல ராமதாஸோட தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, அரசல் பரசலா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா செயற்குழு மீட்டிங்ல கீழே இருந்தவங்களை மேடைக்கு கொண்டு வந்து என்ன பண்ணது உட்கார வைக்கிறாரு. சோ அன்புமணிக்கு மாற்றான இடத்துல, அன்புமணிக்கு எதிரான இடத்துல தன்னுடைய அக்கா காந்திமதியை உட்கார வைக்கிறாரா ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படின்ற பார்வையில தான் பார்க்கப்படுது. ஒருவேளை அன்புமணிக்கு ஒரு அண்ணனோ இல்ல தம்பியோ யாருன்னா இருந்தா அன்புமணிக்கு எதிராக வந்து தன்னுடைய 2வது மகனு அது என்ன பண்ணுவாரு வச்சாரு. ஆனா மகன்கள் அன்புமணி மட்டும்தான். அதை தவிர்த்துட்டு வேற யாரை கொண்டு வருது? மகள் வழி பேரனை கொண்டு வரலான்னு பார்த்தா பேரனும் வந்து வழிக்கு வர மாட்டேங்கிறாரு. அப்ப யாரை கொண்டு வருது? அன்புமணிக்கு எதிராக ஒரு ஆளு ஸ்டாண்டர்டா நிக்கணும்னா, பவர்ஃபுல்லா நிக்கணும்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போதுதான் தன்னுடைய மகள் தான் பவர் அப்படின்ற ரேஞ்சில என்ன பண்றாங்க, காந்திமதியை நிக்க வைக்கிறாங்க ராமதாஸ். ஏன்னா ஐயாவுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அரசியல் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா காந்திமதி அவங்கன்றது வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க, முதுகெலும்பாவே இருந்திருக்காங்க. சோ நீங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வந்து என்ன பண்ணிருக்காரு, அன்புமணிக்கு மாற்றா என்ன பண்றாங்க, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இடத்துல காந்திமதியை உட்கார வைக்கிறாங்க. ஆனா இந்த மத்தியில ஐயாவுக்கு எதிராக சில கேள்விகள் கேட்கப்படுது. என்னன்னா, என் குடும்பத்துல இருந்து பெண்கள் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா சௌமியா வந்து வந்துட்டாங்க, தர்மபுரி தொகுதியில அன்புமணி நிக்க வச்சுட்டாரு, என் பேச்சை மீறி நிக்க வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு. இப்போ மகளை கொண்டு வந்து நிக்கிறாரு. மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இதுல வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி வேறுபடுறாரு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. மருமகள் வந்ததுக்கு அந்த அளவுக்கு பேசினாரு, குடும்ப மானம் போயிருச்சு, கௌரவம் போயிருச்சு அப்படி இப்படின்னு சொன்னாரு. இப்ப மகளை கொண்டு வந்து மேடையில நிக்க வைக்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன நியாயம் அப்படின்னு அன்புமணி தரப்புல இருந்து அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வைக்கப்படுது. இதற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு பார்வையில தான் இருக்கு. ஆக மொத்த இந்த செயற்குழு மீட்டிங் ஏடிக்கு போட்டியா தான் நடந்திருக்கு. ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் எல்லாம் சொல்றாரு, ஏபி ஃபார்ம்ல நான் தான் சைன் போடுவேன், அத்தாரிட்டி எனக்கு தான் இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, இல்ல நான் தான் போடுவேன், எனக்கு தான் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதன் மத்தியில அன்புமணி தரப்பு
தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அன்புமணி தலைவரா வந்து 2026 வரைக்கும் இருக்குது, அப்பதான் அவருடைய பதவி காலம் முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த மே மாதம் 28ஆம் தேதி அவருடைய பதவி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா பாமக இருந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. பாமக விதிகளின்படி தலைவர் பதவி காலாவதி ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறுவனராகிய ராமதாஸ் அவர்களுக்கு தான் எல்லா முழு அதிகாரமும் போகுது. அப்படி இருக்கும் பொழுது அன்புமணியால எப்படி தலைவரா செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நிர்வாக குழுவர் நிறுவனர் கலைச்சிட்டாரு. நிறுவனரை கலைச்சிட்டு புதுசா ஒரு நிர்வாக குழு வச்சு செயற்குழு மீட்டிங்கும் கூட்டி இருக்கிறாரு. இதுல தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்டு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்க வைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த செயற்குழு மீட்டிங்ல வச்சுட்டாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அன்புமணி கூட்டிய செயற்குழு மீட்டிங்கை விட ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டிய செயற்குழு மீட்டிங் தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதன் மத்தியில நடுவுல நிக்கிற உண்மையான பாமக தொண்டர்கள் ரொம்ப குழம்பி போய் நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாதா? இப்படியே போயிருந்தா எப்படி? எதுனா ஒரு எண்டு வேணுமே. யாருன்னா ஒருத்தர் இறங்கி வாங்கியா, எங்களுடைய சமுதாயமே இது மாதிரி போகுதே, அப்படி பிரிஞ்சு போகுது அப்படின்ற கவலையில தான் உண்மையிலே வன்னியர் மக்களும் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஐயாவும் சின்ன ஐயாவும் என்ன பேச போறாங்க, என்ன பண்ண போறாங்க, அடுத்த கட்ட லெவலுக்கு இது எது போக போகுது, தன்னுடைய மகளை உள்ள கொண்டு வந்ததுனால ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவு ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்க்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ அவங்க 2 கட்சிக்கு எதிரானதுதான் முன்னுக்கு பின் முரணா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கட்சிக்குள்ளவே இவங்க 2 பேர் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இது அரசியல்லே ஒரு பெரிய ஒரு திருப்பமா வந்து எல்லா கட்சியும் பாக்குற அளவுக்கு இவங்களோட கட்சியில பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ தேர்தல்ல இப்படி இருந்தா அவங்களால எப்படி நிக்க முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. சோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. சோ அடுத்து நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்களும் சொன்னீங்க ரொம்ப லக்ஸரியான ஒரு சுற்றுப்பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி களத்துல இறங்கி நடந்து போய் வீடு வீடா சந்திக்கணும். இவர் பஸ்ல போறாருன்னா எப்படி மீட் பண்ணுவார், எப்படி பேசுவார், எப்படி அவங்களோட குறைகளை கேட்டறிவாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இதுல அவர் வந்து திமுகவை என்ன விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னா, கோயில் காசெல்லாம் எடுத்து நீங்க வந்து காலேஜ் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. சோ அது எதுக்காக அப்படி வச்சிருக்காரு, அதோட பின்னணி என்ன? அதாவது இவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது திமுக மேல திமுக எதெல்லாம் செய்யலையோ, இப்போ பொதுவா வந்து ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா எதிர்கட்சி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு எந்தெந்த தவற விட்டது, எந்தெந்த விஷயங்களை வந்து அவங்க உருப்படியா செய்யல, இந்த விஷயத்துல குறைகள் இருக்கு, இந்த விஷயத்துல அவங்க ஊழல் பண்ணிருக்கிறாங்க. சோ இப்படியா மக்கள் கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்க வந்து சொல்லி ஓட்டு கேட்க வைக்கலாம், ஒரு அதிருப்தி நீங்க ஏற்படுத்தலாம். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றது எல்லாமே பொய்யா தான் இருக்குது. எதுனா ஒரு விஷயம் உண்மையா பேசுறாரா, உண்மையை சொல்றாரானா அது உண்மையை சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே பொய்யா தான் சொல்றாரு. எப்படி சொல்றது, வீண் வதந்திகள் என்ன பண்றாரு, முன்வைக்கிறாரு. இப்போ என்ன சொல்றாரு, இந்து சமய அறநிலைத்துறைக்கு வந்து கோயில்ல எல்லாரும் உண்டியல் காசுல போடுறாங்க, அந்த காசை எடுத்து காலேஜ் கட்டுறாங்க, கல்விக்குன்னு தனியா நிதி ஒதுக்கலையா, இது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா ஒரே ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு வந்து என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற கல்வி வளர்ச்சியில கல்வி கட்டமைப்பை சதைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தென் மாநிலங்கள்ல நீங்க வட மாநிலங்கள்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா கல்வி அறிவு அப்படின்றது கம்மி. கல்வி அறிவு முழுசா எங்க இருக்குது, கல்வி வளர்ச்சி எங்க அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள்ல தான் இருக்குது. குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதோட கட்டமைப்பு வந்து பயங்கரமா இருக்கு. கல்வித்துறையிலேயே வந்து கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, எங்குமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பு இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. கல்வி வளர்ச்சியிலும் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் காட்டிலும் தமிழ்நாடு வந்து ஒரு படி மேலதான் இருக்கு. சோ இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத பாஜக அரசு என்ன பண்ணாங்கன்னா, மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான், தேசிய புதிய கல்விக் கொள்கை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் என்ன பண்றாரு, மிரட்டுற துணியில பேசுறாரு. ஆனா இங்க இருக்கிற அதிமுகவால அப்ப எதுவுமே எடுத்து பேச முடியல. இங்க பாதிக்கப்படுறது யாருன்னா திமுக அரசு பாதிக்கப்படல, நிதி கொடுக்கறதுனால திமுக அரசு பாதிக்கப்படல, நம்முடைய மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பெற்றோர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா இங்க இருக்கிற திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு 10 கோடி கொடுத்தாலும் அந்த கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு நிதியை கொடுக்கலனாலும் எங்க மாணவர்களை எப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க மாநில அரசுக்கு தெரிய சொல்லிட்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 40,000 கோடி என்ன பண்ணாங்க, கல்விக்காகவே நீ ஒதுக்கி இருக்காங்க. சோ கட்டமைப்புகளை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணு சொல்லுது, இந்த தேசிய கல்விக் கொள்கையில 3ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு, 5ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு, இப்படி குழந்தைங்களுக்குள்ளே பொது தேர்வு வச்சீங்கன்னா
குழந்தை எப்படி படிக்கும்? அப்படி எப்படி கான்ஸ்ட்ரக்ஷனோட எப்படி குழந்தைங்க வந்து கண்களிச்சு படிக்கும்? ஏன்னா குழந்தையிலேயே உங்க படிப்பை வந்து பறிக்கிற நோக்கம் தான் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை. இத பாஜக அரசு கொண்டு வருது. ஏன்னா குலத்தொழில செய்யணும். நீங்க யாருமே படிக்க கூடாது. குலத்தொழில செய்யுங்க. குலத்தொழில் செய்யறதுக்கு நாங்க காசை வாரி இறைக்கிறோம். கல்விக்கு கொடுங்கன்னா கல்விக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குலத்தொழில செய்யறதுக்கு வாரி இறைக்கிறாங்க. இவ்வளவு லட்சம் வேணுமா? எத்தனை லட்சம் வேணாலும் இது பண்ணிக்கங்க. ஆனா நீங்க படிக்க கூடாது. இப்போ உங்க அப்பா வந்து துணி துவைக்கிறாருன்னா நீங்க துணி துவைக்கிற தொழிலை தான் செய்யணும். எங்க அப்பா செருப்பு தைக்கிறாருன்னா நான் செருப்பு தொழிலை மட்டும் தான் செய்யணும். நான் படிச்சு மேல வரக்கூடாது. என் பையன் படிச்சு மேல வரக்கூடாது. அதுதான் பாஜகவுடைய எண்ணமா இருக்கு. மட்டம் தட்டியே வைக்கணும். யாரும் கல்வி அறிவு இருக்கக்கூடாது, கல்வி வளர்ச்சி பெறக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் பாஜக அரசு செயல்படுது. இப்ப இதே கொள்கையை தானே எடப்பாடி பழனிசாமியும் இப்போ என்ன சொல்றாரு, இந்த நிதி எடுத்து கல்விக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. மக்கள் மத்தியில் எல்லாரும் சொன்னாங்க, அப்படி செஞ்சா என்ன தப்பு? கல்வி அதாவது சாமிக்கு வர காசை எடுத்து நீங்க கல்வி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ நம்ம என்ன பண்றோம், சரஸ்வதியை தான் நம்ம என்ன பண்றோம், கல்வியின் தெய்வமா கும்பிடுறோம். ஏற்கனவே ஒரு நடிகை கூட இந்த வார்த்தையை சொல்லி அது ஒரு பெரிய வந்து சர்ச்சையா கூட. ஆமா, சர்ச்சையாயிருச்சு. நீங்க கோவிலுக்கு நீங்க செலவு பண்றதை விட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஜோதிகெல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க கோயில் காசை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க, கல்விக்கு கொடுக்குறீங்க. இதுல என்னையா இருக்கு? மக்கள் கேக்குறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? அறநிலைத்துறை சார்பா இங்க என்ன பண்றாங்க, கலை கல்வியாளர் அறநிலைத்துறை சார்பா கலை அறிவியல் கல்லூரி என்ன பண்றாங்க, திறக்கிறாங்க. மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கல்வி கொடுக்குறாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது கல்விக்கு ரொம்ப தடையா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுடைய கொள்கைகளை முழுசா சங்கியா மாறிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி. அதுல இருந்து வித மாற்று கருத்துல அதனுடைய வெளிப்பாடுதான் இப்போ கல்விய மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க கூடாது, மாணவர்களுக்கு போய் சேர்க்க கூடாது அப்படின்ற நோக்கத்துலதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க சாமி காசு எடுத்து கல்விக்கு எதுக்கு செலவு பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படி செஞ்சா என்ன சார் தப்பு? தெய்வமும் கல்வியும் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம சரஸ்வதி நம்ம தெய்வமா தானே கொண்டாடுறோம். நீங்க கல்வியை சாமியை வந்து ஈக்குவல் பண்ணி தான் பாக்கணும். உன்னை ஏத்தி உன்னை இறக்கி நம்ம பார்க்கவே முடியாது. சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க கல்வி சாமிக்கு கொடுத்த காசை கல்விக்கு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்ற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே வெட்கப்பட வேண்டிய விஷயம், பாஜகவுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் நீங்க வந்து சொம்பு தூக்காதீங்க, இந்த அளவுக்கு நீங்க ஜால்ரா அடிக்காதீங்க, இந்த அளவுக்கு நீங்க கூஜா தூக்காதீங்க. தமிழ்நாடு ரத்தம் உங்களுக்குள்ள ஓடுது, திராவிட ரத்தம் உங்களுக்கு உள்ள ஓடுச்சுன்னா உண்மையிலே இப்படிப்பட்ட பேச்சுகள் வராது அப்படின்றதுதான் நிதர்சனம். ஆனா இவரு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சங்கியாவே மாறிட்டாரு. சங்கிகளுடைய கொள்கை, சங்கிகளுடைய ரத்தம் இவரு உடம்புல போகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்ற முடியாது. ஏன்னா முழுசா சங்கியா மாறிய எடப்பாடி பழனிசாமியை பாருங்கள் அப்படின்ற ரேஞ்சில தான் பண்ணுது. இதற்கு அவர் பேசின பேச்சுக்கு நிறைய கண்டனங்கள் வந்து எழும்புது. பாஜகவுடைய ஒவ்வொரு கொள்கையும் இப்பவே அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் இவர் கையில ஆட்சியை கொடுத்தா தமிழ்நாடியே என்ன பண்ணுவாரு, வித்துருவாரு. தமிழ்நாடே எப்படி சொல்றது, வறண்ட மாநிலமா மாத்திருவாரு. எந்த ஒரு விஷயமும் யாருமே தனியா வந்து என்ன பண்ண முடியாது. நம்ம எல்லாமே என்ன பண்ண முடியும், பாஜக கீ கொடுத்தா நம்ம ஆடணும் அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கும். எந்தெந்த திட்டத்தை பாஜக இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு வந்து திராவிட மாடல் அரசு தடையா இருந்ததோ, இப்போ அதிமுகவுடைய உதவியோடு ஆட்சிக்கு வந்துட்டா எல்லா திட்டத்தையும் உள்ள கொண்டு வந்தது தமிழ்நாடு சீர்குலைக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு அவர் பேசுனது. கல்வி கோயில் நிதி எடுத்து கல்விக்கு கொடுக்கலாமா, இதுல வேற அவர் எப்படி திரிச்சு பேசுறாரு பாருங்க. நீங்க வந்து உண்டியல்ல காசு போடுவீங்க, கோயில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அறநிலைத்துறை வந்து சார்பா எத்தனை ஆயிரம் கோடி இடத்த வந்து மீட்டு இருக்கிறாங்க திமுக அரசு வந்து, இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ண வெறுப்பு உண்டாது. ஏன்னா இது வந்து அவங்க கோயில் சொத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருந்தாங்க, பாஜகவோ அதிமுகவோ அனுபவிச்சிருந்தாங்க. சோ அறநிலைத்துறை சொத்து கோயிலுக்கு மட்டும்தான், தனிநபருக்கு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அமைச்சர் சேகர் பாபு கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த சொத்துக்களை வந்து மீட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு உண்டாக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குது. அதனால இதை எப்படி திருப்பி விடுறாங்கன்னா, அறநிலைத்துறை சார்பா வந்த பணத்தை வந்து நீங்க என்ன பண்றீங்க, கல்விக்கு நிதி என்ன பண்றீங்க, காலேஜ் கட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அறநிலைத்துறை சார்பா தானே காலேஜ் கட்டினாங்க, தனியா பள்ளி கல்வித்துறை சார்பா காலேஜ் கட்டல. அறநிலைத்துறை சார்பா ஒரு கல்லூரி வேணும், மாணவர்கள் அதிலே படிக்கணும், ஏழை எளிய மக்கள் அதிலே படிக்கணும், அதிலே படிச்சு என்ன பண்ணணும், முன்னேறணும். இப்போ நம்ம பெரிய பெரிய காலேஜ் போயிட்டு என்ன பண்ண முடியாது, பணத்தை கொடுத்து நம்மளால படிக்க முடியாது. சோ அறநிலைத்துறை சார்பா என்ன பண்றாங்க, அவங்க வந்து கம்மியான ஃபீஸ்ல வந்து என்ன பண்றாங்க, படிக்க வைக்கிறாங்க. சோ ஏழை எளிய மாணவர்களுக்கு அது ஒரு வழியா இருக்குல்ல கல்வியை கத்துக்கிறது. இதை பொறுத்துக்க முடியாம
பாஜகவும் பாஜகவின் ஷேடோல இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் இப்படி கல்விக்கு எதிராக வந்து நின்னுட்டாங்களே அப்படின்றத ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கோவப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பாஜக அதிமுக இப்படியே இருந்தா இவங்க கிட்ட ஆட்சி கொடுத்தா இன்னும் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சீர்குலைக்க வைப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மக்கள் ஒரே ஒரு விஷயத்த கேள்வி கேட்கிறாங்க, தெய்வத்துக்கு கொடுத்த காசை கல்விக்கு கொடுத்தா என்ன தப்பு, இதுல என்ன இருக்கு அப்படின்ற ரேஞ்சில தான் கேட்கிறாங்க. அது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்ற ஒரு தலைப்புலதான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. கல்வி கொடுத்துட்டா இவரு எதுக்கு மக்களை காப்பாத்தணும், மக்களே வந்து மக்களை காப்பாத்திக்க போறாங்க, இவர்கிட்ட வந்து யாரும் வந்து நிக்க போறது இல்லை. தமிழ்நாட்டை காக்கணும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரை அவங்களுக்கு என்ன சேஃப்டியோ அதை பண்ணணும். யாராலையும் அழிக்க முடியாத செல்வம் கல்வின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டு அவங்களே பொழைச்சிட்டு போறாங்க. இவர் வந்து எதுவும் காப்பாற்ற வேண்டியதில்லை, மீட்டெடுக்க வேண்டியதில்லை. அப்படி இருக்கிறப்போ திமுக அரசு முன்னெடுக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இவர் விமர்சிக்காம இருந்தாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய செய்யற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளவு விஷயங்கள் வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் கட்சிக்காகவும் பதவிக்காகவும் அந்த ஒரு சீட்டுக்காகவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு மாநிலத்துல வந்து முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்துல முதலமைச்சர் ரங்கசாமி வந்து தம் பதவியே ராஜினாமா பண்ணிருக்காராம். அது என்ன விஷயம், எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு? அதாவது ஆளுநர்களை வைத்து பாஜக ஆடுற ஆட்டம் வந்து கொஞ்சம் நஞ்சனா இல்ல. இது வந்து நீங்க குறிப்பா எந்த மாநிலங்கள்ல இவங்க வந்து பாப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக ஆளாத ஒரு மாநிலங்கள் தான், பாஜக கூட்டணி ஆளாத ஒரு மாநிலங்கள்ல தான் இவங்க வந்து, இப்போ பாஜக ஒரு இடத்துல வந்து கூட்டணி ஆட்சி நம்பிங்கன்னா அந்த இடத்துல ஆளுநர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரசோட ஒன்றி போவாங்க. இப்ப நீங்க வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த மாநிலங்கள்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆளுநர்களை வைத்து எப்படி குடைச்சல் கொடுக்கலாம், அந்த அரசாங்கத்துக்கு எப்படி நிர்பந்தத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ரேஞ்சில தான். ஆனா இது தமிழ்நாட்டுல இவங்களுக்கு எடுப்படவே இல்லை. நம்மளுடைய அரசு திமுக அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு மாபெரும் வரலாற்று சாதனைய, ஒரு வரலாற்று தீர்ப்பு வந்து என்ன பண்ணாங்க, பெற்றுக் கொடுத்தாங்க. ஆளுநர்களுக்கு ஒரு கால நிர்ணயம், நீங்க ஒரு மசோதா அனுப்புனீங்கன்னா அது இத்தனை மாசத்துக்குள்ள இத்தனை நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ண நிறைவேற்றணும். குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனீங்களா, குடியரசுத் தலைவருக்கு இத்தனை மாசம் டைம்னு சொல்லிட்டு ஆளுநரால குடியரசுத் தலைவருக்கு பிரச்சனையா வந்தது. ஒட்டு மொத்தமா ஒன்றிய அரசுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம், வரலாற்று தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த காரணம் அது திமுக அரசு தான் சாரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்போ புதுச்சேரியிலையும் ஆளுநர் கைலாஷ்நாதன் வந்து என்ன பண்ணிட்டாரு, ரங்கசாமி முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன பண்ண குடைச்சல் ஆரம்பிச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகாதாரத்துறைக்கு துணை இயக்குனர் பதவியில வந்து பாத்தீங்கன்னா அனந்தலட்சுமி வந்து போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கசாமி முதல்வர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு, அனந்தலட்சுமி பெயரை பரிந்துரைச்சு. ஆனா ஆளுநர் கைலாஷ்நாதன் என்ன பண்ணிருக்காரு, ஆல்ரெடி மருத்துவமனையில கண்காணிப்பாளர் இருப்பார்ல செவ்வேல், அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு கைலாஷ்நாதன் வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரங்கசாமி அவர்களுக்கும் கைலாஷ்நாதனுக்கும் ஏகப்பட்ட எதிர்மறையான கருத்துக்கள் இருந்திருக்கு, முற்று முதல்ல இருந்திருக்கு. ஆனா நீங்க முதல்வர் ரங்கசாமி எடுத்தீங்க, ரொம்ப சாஃப்டான மனுஷன், ரொம்ப மென்மையான மனுஷன், அதிகமா கோவப்பட மாட்டேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன பண்றாரு, கையாண்டுவார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கோவத்தின் உச்சத்திலே போக வச்சிருக்காரு கைலாஷ்நாதன். உடனே என்ன பண்ணிருக்கிறாரு, சபாநாயகரை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, செல்வத்தை கூப்பிட்டு இது செட் ஆகாது, வேலைக்கு ஆகாது, நான் முதல்வர் பதவி ராஜினாமா பண்ண போறேன், ஆட்சியை கலைக்க போறேன், அவங்களால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ரேஞ்சில என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு போயிறாரு. ஆளுநருடைய நிகழ்ச்சிய கலந்துக்காமையே புறந்தள்ளிட்டு என்ன பண்ணிருக்காரு, முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இது உடனே வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அவரு என்ன பண்ணிருக்காரு, அவரும் ஆளுநர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. நமச்சிவாயம் பாஜகவுடைய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கிட்ட விஷயம் போகும்போது அவரு என்ன பண்ணிருக்காரு, முதல்வரை சமாதானப்படுத்துறதுக்கு போயிருக்காங்க. ஆனா முதல்வர் சமாதானம் ஆகவே இல்லையா. அவரு ஒரே விஷயத்துல இருக்கிறாரு, எப்படின்னா இங்க பாஜக ஆட்சி கலைக்கப்படும், இங்க புதுச்சேரியில ஆட்சி கலைக்கப்படும், நான் ராஜினாமா பண்ண போறேன், அதுல எந்த மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க பாஜக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்க முனைப்புல செயல்படுறாங்க. பாஜக எப்பவுமே குறுக்கு வழியில தான் என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. எதுவுமே நேரடியா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, செயல்படுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல அவங்க அதிமுக துணை இல்லாம நிக்க முடியுமா, நிக்க முடியாது. ஏன்னா அதிமுக துணை வேணும். அதிமுக துணையோட தான் இங்க பாஜக வந்து கடந்த தேர்தல்ல 4 இடத்தை வந்து வின் பண்ணாங்க. இன்னைக்கு தனியா நின்னா அந்த 4 இடமும் வராதுன்னு தெரிஞ்சுதான் இப்போ அதிமுக துணையோட நிக்கிறாங்க. இதுக்கு அதிமுக என்ன பண்றாங்க, சப்போர்ட் வச்சுக்கிறாங்க பாஜக. இப்படி இருக்கும்போது எந்த இடத்துலயும் அவங்க வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சது இல்லை. தென் மாநிலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஊடால பூந்துதான் எதனா ஒரு கொட்டையை கிளப்பி எதனா ஒரு விஷயம் புறமொதல் வாசலா வந்து என்ன பண்ணுவாங்க, அவ எப்படியா புறவாசல் வழியா வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படியோ ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அது மாதிரிதான் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியை வந்து இவங்க பிடிச்சிடணும், கைப்பற்றணும்னு சொல்லிட்டுதான் இது மாதிரி ஒரு நிர்பந்தத்தை. இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆளுநரா இருந்தாங்க.
அப்ப கூட இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமரசமா தான் போயிருந்தாங்க. எந்த வித ஒரு மோதல் போக்கே இல்ல. ஆனா இப்போ கைலாஷ்நாதன் வந்துட்ட பிறகு ஏன் இவர் வந்து முதல்வருக்கு எதிரா வந்து செயல்படுறாரு, சட்டமன்றத்துக்கு எதிரா ஏன் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. இங்க பாஜக இவங்கள ஆள விட மாட்டாங்க. எப்படியாவது அடுத்த தேர்தலை வந்து இவங்க பாஜக புடிச்சிடணும். அதுக்காகவே இப்பவே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அது ஆளுநர் மூலியமா கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப தென் மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஆளுங்க முடியல. சோ அதனால புதுச்சேரியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன மாநிலமா இருக்கிறதுனால புதுச்சேரியில அவங்களுடைய வேலையை வச்சுட்டாங்க. அதுவும் ஆளுநரை வச்சு என்ன பண்றாங்க, இது மாதிரி வேலைகளை பாக்குறாங்க. இது அவங்களுக்கு கை கொடுக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கட்சிக்காகவும் பதவிக்காகவும் போட்டி போடுற இடத்துல இவர் வந்து வேணாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ திருப்பி அந்த இடத்துல யார் முதலமைச்சரா வரப்போறாங்க, மறுபடியும் அந்த அரசு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ அரசியல் களத்துல தேர்தலை நோக்கி நாளுக்கு நாள் பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நாமளும் வந்து அது செய்திகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களாகிய நாம சிந்திச்சு செயல்படக்கூடிய நேரம் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அரசியலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்த்துன்ற அரசியல் நிகழ்ச்சியில அரசியல் ஆராய்வு. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.